நாய் குலைக்குது. சரி வா பார்க்கலாம். நெருப்பு மூட்டை இருக்கு. அப்போ பக்கத்துலதான் இங்க யாரோ இருக்கணும். ஐயோ நாய் ஓடிடுச்சு. இனிமே அது எதுக்கு? நாம தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோமே. நீ இங்கே இரு.
போறது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இப்ப மணி என்னாச்சு? 1:15. 1:30 மணிக்கு அவங்க நமாஸ் படிக்க போயிருவாங்க. அப்பதான் நம்ம உள்ள போக சரியான நேரம். கொஞ்சம் இரு. மணி 1:30 ஆச்சு. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? மிலிட்டரியில இருந்தா போலீஸ்ல இருந்தா? நாங்க மிலிட்டரியும் இல்ல போலீஸும் இல்ல, மெட்ராஸ்ல இருந்து வரோம். என்ன எல்லாரும் இருக்காங்க, உங்க அப்பாவை காணுமே. ஷகிலா, டாடி டாடி நல்லா இருக்கீங்களா? இங்க எப்படிமா நீ வந்த? நான் சக்தி. சக்தி, நீயா இவ்வளவு என் கூட்டு வந்த? இல்ல மாமா, இதான் என் கூட வந்துச்சு. இந்த ஆபத்தான இடத்துக்கு ஏம்மா வந்தீங்க? உங்களை தீவிரவாதிங்க கிட்ட இருந்து மீட்டுட்டு போறதுக்கு. நீங்க எங்களை மீட்டுட்டு போறீங்களா? பின்ன ராணுவ வரும்னு நினைச்சீங்களா? அது வராது. ராணுவ ஏன் வராது? உங்களை அவன் எதுக்காக இங்க வச்சிருக்கான்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. அது அந்த பிளட் கிளாட்டிங் மெடிசன் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபார்முலா அவங்களுக்கு வேணுமாமா? என்னது? பல வருஷமா ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு மேடம், அந்த மருந்தை கண்டுபிடிச்சாரு ஒரு சயின்டிஸ்ட். அவரை மட்டும் ஒப்படைச்சு நீங்க எல்லாம் போலாங்கிற அந்த பணிக்கரடி. அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு இங்க யாருக்குமே தெரியாது. சயின்டிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவரை காட்டி கொடுத்துட்டு எல்லாரும் எப்போ தப்பிச்சு போயிருப்பாங்க. Yes, I would have exposed him to terrorist. मैं अगर उनके बारे में जानता था सब कुछ बता देता. இங்க நடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த விஞ்ஞானியை காட்டி கொடுத்தலாமான்னு எனக்கும் தோணுச்சு. இங்க பாருங்க, துப்பாக்கியை நாம கண்டுபிடிக்கல, விஷவாயுவை நாம கண்டுபிடிக்கல, வெடிகுண்டையும் அணுகுண்டையும் ஏன் போதை மருந்து கூட நாம கண்டுபிடிக்கல. இப்படி மனுஷனை வதைக்கிற விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சது வெளிநாடு. ஆனா வேதாந்தம், சித்தாந்தம், யோகாசனம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், இப்படி மனுஷனை வாழ வைக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சது நம்ம தாய் திருநாடு. அந்த வரிசையில நம்ம நாட்டு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச மருந்து
அற்புதமான மருந்து. அது மேல மேட் இன் சைனானோ அமெரிக்கானோ பாகிஸ்தானோ முத்திரை விடக்கூடாது. மேட் இன் இந்தியா தான் முத்திரை விடணும். அதுக்காக என்ன மாதிரி எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல. அம்பி, நீ மட்டும் முன்னாடியே வந்திருந்தா 3 உயிர் போகாம தப்பிச்சிருக்குமே. இப்ப மட்டும் என்ன, இவரு நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறாரு. என்னங்க வளவளன்னு பேசிக்கிட்டு, கடல்ல தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கட்டுமரம் மாதிரி சார் வந்திருக்காரு, அவரை போய் டிஸ்கரேஜ் பண்றீங்களே. அட, என் தொழில் அப்படியே சொல்றீங்களே. என்ன பார்த்திருக்கீங்களா? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே. மெட்ராஸில இருந்து தப்பிச்சு வந்தவங்கள நீங்க. உங்க போட்டோவெல்லாம் பேப்பர்ல பெருசு பெருசா வந்துச்சு. இவன் தான் ஃபிளைட் ஹைஜாக் பண்ணான். இவனாலதான் நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார், தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு பரிகாரமா இவங்க எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு போறதுக்கு என்ன வேணாலும் செய்யணும். அதனால நாங்க தூக்குக்கு போனாலும் பரவாயில்ல. நல்லது. அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் தான் சயின்டிஸ்ட் நம்ப வச்சு உங்க எல்லாரும் இங்க இருந்து அனுப்பிட போறேன். சக்தி, அப்ப நீ எப்படி வருவ? மாமா, ஒரு பாம்பு வழக்குள்ள நுழையுதுன்னா வெளியே போக வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நுழையும். அந்த மாதிரி தான் நான். நோ நோ, இந்த கொலகாரங்க மத்தியில உன்னை தனியா விட்டு போனா அல்லாவே என்ன மன்னிக்க மாட்டார். அப்ப அல்லா பேர்லயே கேட்டுருவோம். பேப்பர் பேனா கொடு. இந்த பாருங்க, ஒண்ணுல சரின்னு எழுதியிருக்கேன், இன்னொன்னுல சரியில்லைன்னு எழுதியிருக்கேன். இந்த 2 சீட்டையும் குளிக்க போடுறேன். சரின்னு வந்தா நான் சொல்றபடி கேட்க நீங்க தயாரா இருக்கணும். இந்தாங்க, அல்லா பேர்ல தொட்டு கொடுங்க. பெருசு, நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற. தயவு செய்து இந்த சீட்டை தொட்டு கொடு. இல்லாட்டி அந்த மூக்கே நம்மள 5 பேர் சீட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல கிழிச்சு போடுவாயா? இதுல ஒண்ணு எடுமா. சரி, யா அல்லாஹ், உங்களை ஸ்ரீநகருக்கு பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். இதோ எங்க பைலட் சார் இருக்காரே. இந்த தம்பி தான் எங்க எல்லாரையும் காப்பாத்துச்சு. இல்லைன்னா எல்லாரும் விமானத்தோடே போயிருப்போம். பைலட் சார், இவங்கெல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என் கவலையை போக்கிருச்சு. இதுக்கு நீங்க தான் சரியான ஆள். எல்லாம் கிளம்புற தயாராகுங்க, போங்க குயிக். மிஸ்டர் சக்திவேல், ஒன்னும் இல்லைன்னா நீங்க எதுக்காக சயின்டிஸ்ட் வேஷம் போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? கரெக்ட். பேசாம இவனை போட சொல்லுங்க, சாகட்டும். யோ, இந்த மூஞ்சலா சயின்டிஸ்ட்னு சொன்னா அந்த பனிக்கரடி இப்பயே நம்ம எல்லாத்தையும் சுட்டு கொண்டு வருவான். மாமா, ஃபார்முலான்னு எல்லாரும் கேட்கறாங்களே, அது எப்படி இருக்கும்? டேய், அது இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சு போடுற கணக்கு மாதிரி, உனக்கு புரியாது. உங்களை மாதிரி நான் சயின்டிஸ்ட் ஆகி நான் இப்படி மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி எவன் வந்து காப்பாத்துவான்? தானே தானே பர் லிக்கா கை, கானே வாலா கா நாம்னு குரான் சொல்லுது. என்னது? ஒவ்வொரு தானியத்தையும் மேலையும் அதை சாப்பிட்ற பேர் எழுதி இருக்குன்னு அர்த்தம். நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னு எழுதி இருக்கு, நான் சண்டைக்காரன் ஆகணும்னு எழுதி இருக்கு. பரவாயில்லையே, வெரி குட். நீ எப்படி குரான்ல இருந்து? ஏன் நாங்கெல்லாம் குரான் படிக்க கூடாதா? ஆமா, அவங்க தொழுகையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் பல விஷயங்களை செஞ்சாகணும். உங்ககிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எங்கிட்ட என்ன விஷயம்டா தெரியணும்? அந்த ஃபார்முலாவை பத்தி சொன்னீங்கன்னா தில்லு முள்ளு பண்றதுக்கு என் மூளையில கொஞ்சம் ஏத்திக்குவேன். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. மாமா, நான் சொன்னா கேளுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் தில்லு முள்ளு பண்ணு மாமா ப்ளீஸ். சரி, நான் சொல்றேன், வா. நீதான் அந்த சயின்டிஸ்டா? बोलो, कौन है वो साइंटिस्ट? Who is the scientist? அந்த சயின்டிஸ்ட் யாரு? சொல்லலேனா இன்னைக்கு 5 பேரு குர்பானி. போலோ, யாரு அந்த சயின்டிஸ்ட்? பனிக்கட்டி, எனக்கு சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியும். மறுபடியும் ஏமாத்துறே? அதோ அவருதான், அவருதான் சயின்டிஸ்ட்னு இப்பதான் எனக்கு தெரியும். பைத்தியக்காரன், என்ன போய் பைத்தியங்கிறியாடா? நீதானா பைத்தியம்? இனிமே
நான் சொல்ல மாட்டேன். சாலே, நான் சொல்ல மாட்டேன். ஏ சயின்டிஸ்ட், நீ உயிரோட இருந்தா இன்னும் நிறைய மருந்து கண்டுபிடிக்கலாம். செத்து போயிட்டா அவ்வளவுதான். யாரும் வாய் திறக்க மாட்டீங்கோ. ஏன்பா சயின்டிஸ்ட், பனிக்கரடி சாரை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையோ? ஃபார்முலாவை நீயா குடுக்கறியா இல்ல அவட்ட சொல்லிட்டுமா? நானே கொடுத்துறேன். இத்தனை நாள் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீ யாரு? நான் இந்த பிளட் கிளாட்டிங் மெடிசனை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் டாக்டர் சக்திவேல், MBBS, MS, FRCS, ASC, DFT. நீ என்ன ஏமாத்த பாக்குறே? தூ நயா ஆத்மி. இதுக்கு முன்னே ஒன்னே நான் இங்க பாக்கல. எப்படி பார்க்க முடியும்? அவர்தான் மூஞ்ச எப்ப பார்த்தாலும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா பனிக்கரடி சார், இவர்தான் சயின்டிஸ்ட் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் எப்பவும் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப வசமா மாட்டிட்டேன். நான் ஒண்ணும் மாட்டிக்கல. பாவம், நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்கன்னா நானா ஒத்துக்கிட்டேன். நாய், உங்க ரெண்டு பேரு மேலேயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க எல்லாத்தையும் நான் என்னை பார்க்கணும். ஒரே ஆத்மி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. உங்க எல்லாத்தையும் குர்பானி கொடுத்து பணிக்கு கீழே போச்சிடும். खबरदार! Count! 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எண்ணிக்கையில் அதிகம் வந்தா அவன் எல்லாரையும் தொலைச்சிருவான். கவலைப்படாதீங்க, அவன் இப்படி செய்வான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வழியிலே 2 உருப்படியை கழட்டி விட்டேன். ஐயோ, யாருங்க? எனக்குன்னு தெரியும். என்னடா ரூட்டு? இதாண்டா பைபாஸ். போய் செய்துட்டு வந்துறியா? சேந்தா ஸ்ரீநகரா இல்லாட்டி சிவலோகம். कितना है? 63. अच्छा, 64, 65, 66. 67. சரியா இருக்கி. சரியா தான் இருக்கி. ஆனா என்ன? क्या है ये? இதான் பிளட் கிளாட்டிங் மெடிசன். अच्छा, साफ हो जाएगा. अरे बाप रे, ரத்தம் நீங்கிடுச்சு. ரத்தம் நின்னு போச்சு. இன்னுமா என்ன சந்தேகப்படுற? இல்ல, நீதான் அந்த சயின்டிஸ்ட். ஃபார்முலா தே. அவ்வளவு சுலபமா கொடுத்துருவனா? இவங்க எல்லாரையும் ஸ்ரீநகருக்கு அனுப்பி வை, அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அரே, இன் சப்கோ ஸ்ரீநகர் லேக்கே ஜாओ. உங்களுக்கு லேஜா இல்ல பைலட் சார், எல்லாரையும் ட்ரக்ல கூட்டிட்டு போங்க. இந்த பாரு, இவங்க எல்லாரும் பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட தாண்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் அந்த ஃபார்முலாவை கொடுப்பேன். சம்ஜே? கமான் எல்லாரும் வந்து ட்ரக்ல ஏறுங்க. வாங்க. ஏய், பைலட், நான் உன்ன மாதிரி வேற தீவிரவாதி வழியில